ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பிளாக் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்குது. அதோட சீசன் 7ல் பெட்டே நியூயாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு வரும். அதில் மெயின் லீடாக வர பொண்ணு வந்துட்டு ஒரு சாக்லேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அங்கே வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு புதுசாக வந்து சேரும். அந்த பொண்ணு யாருன்னா இந்த மெயின் லீடு கூட ஸ்கூலில் ஒன்றா படிச்ச பொண்ணு. ஸ்கூலப்போ வந்துட்டு இந்த மெயின் லீடு அந்த வெரைட்டியை வந்துட்டு நிறைய புள்ளி பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மீட் பண்ணிக்கவே இல்லை, இப்போ தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்ததும் இந்த ஹீரோயினோட வாழ்க்கையில் என்னென்னமோ ஆகும். அவங்க ஆஃபீஸில் ஒரு ஓப்பனிங் இருந்திருக்கு, அது வந்துட்டு புதுசாக வந்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, பட் அந்த ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயின் வந்துட்டு சாக்லேட் கூட ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கிரீடியன்ட்டை போட்டு மெயில் பண்ணுவான். நெக்ஸ்ட் டே அந்த மெயிலை செக் பண்ணி பார்த்தா அந்த மெயிலில் வேற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கும். மெயினே இவளுக்கு குழம்பி போனது என்னன்னா, இவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப வருஷமா பார்னிஸ் அப்படிங்கிற ஒரு சிக்கன் கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அந்த கடையோட பேர் பார்னிஸ் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எப்பவுமே இவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த பேர் போட்ட தொப்பியை மாட்டிக்கிட்டே இருப்பான். பட் ஒரு நாள் பார்க்கும்போது அந்த பேர் திடீர்னு பர்னிஸ்னு மாறிடும். ஊர்ல இருக்கிற யார் கேட்டாலும் பர்னிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்டா அவனும் பர்னிஸ்ன்னு தான் சொல்லுவான். இவளுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஏன்னா இவன் ஞாபகத்தில் முழுசா இருக்கிறது பார்னிஸ் அப்படிங்கிற பேர் தான். எக்ஸாக்டா நம்மளோட சாம்பி கதை மாதிரியே. இதுக்கு என்ன ரீசன்னா, வெரைட்டி ஒரு செம்ம கம்ப்யூட்டர் ஜீனியஸ். அவன் வந்துட்டு ஒரு மெஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிப்பா. நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே நிறைய யூனிவர்சஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்களவா. இங்கே நான் உட்காந்து வீடியோ போட்டிருக்கேன்னா அங்கே நீங்கள் உட்காந்து வீடியோ போட்டிருக்கலாம். இன்னொரு யூனிவர்ஸில் நீங்கள் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம். இன்னொரு யூனிவர்ஸில் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம். வேற ஒரு யூனிவர்ஸில் நீங்கள் செத்து போயிருக்கலாம். இந்த மாதிரி பல பாசிபிள் ரியாலிட்டிஸ் இருக்குதுல்லவா. இவ கண்டுபிடிச்ச மிஷின் வந்துட்டு இந்த எல்லா பாசிபிள் ரியாலிட்டிஸ் கூட ஒரு கனெக்ஷன் உருவாக்கும். இவன் எந்த ரியாலிட்டிக்கு போனன்னு சொல்றாலோ அந்த ரியாலிட்டிக்கு இவளை கொண்டு போயிடும். அதனால தான் வந்துட்டு இவளுக்கு பார்னிஸ்னு பேரும் இது எல்லாத்துக்கும் பர்னிஸ் இருந்திருக்கு. ஏன்னா இவளோட ஒரிஜினல் ரியாலிட்டியில் அது பேர் பார்னிஸ் தான், பட் இந்த ரியாலிட்டியில் எல்லாத்துக்குமே அது பர்னிஸ். ஸோ அந்த மிஷினை வச்சுக்கிட்டு ஸ்கூல் டைமில் புள்ளி பண்ண நம்ம ஹீரோயினை வந்துட்டு பழி வாங்குறக்கா இப்போ வந்திருப்பா. அப்படியே அட் டைமில் என்ன சொன்னாலும் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிவர்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது பார்க்குறக்கே ஒரு மாதிரி கூலாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு எதை ஸ்பாயில் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் போய் பாருங்க, நல்லா இருக்கும்.